ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பற்றினால ஒரு டிஸ்கஷன் பார்த்தா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் 2026-27 ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு இந்த ஷெட்யூல் வந்து 2026 வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானில் வந்து கொடுக்கல. ரிவைஸ்ட் ஆனுவல் பிளான் இன்னும் வந்து எதுவும் ரிலீஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாம் நோட்டிஃபை பண்ண எக்ஸாமே வந்து கரெக்டான ஷெட்யூலில் அவங்க பண்ண முடியாமல் அடுத்தடுத்து ஸ்கிப் ஆகி போயிட்டு இருக்கும்போது ஷெட்யூலில் நம்மளுக்கு வராத பட்சத்தில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம்கான ஒரு பாசிபிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி வந்து வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் தான் கேப் போட்டே நடக்கும். நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னாவே தெரியும். தொடர்ந்து வந்து 2 முறை அடுத்தடுத்த வருடங்களாக வந்து நடைபெற்றதில்லை இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொஷின் அந்த மினிமம் மார்க் கொடுக்கறது பாஸ் கேண்டிடேட், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி தான் திறக்க விட்டுருக்காங்க. பேட்டர்ன் சேஞ்சு, கொஷின் பேட்டர்ன் வில் பி சேஞ்ச் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுக்குறாங்க. கொஷின் பேட்டர்ன் சேஞ்சு அப்படின்றது சிலபஸ் வந்து எந்த ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடையாது. ஸோ என்ன சிலபஸ் இருக்கோ நீங்கள் அதை தொடர்ந்து வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. தென் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் வந்து செஞ்சாலுமே நம்மளுக்கு சிலபஸ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறது. அவங்க எப்படி வந்து ரிட்டன் டைப்பில் எஸ்ஏ டைப்பில் கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, அகைன் அடுத்தது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு பார்ட் வந்து அங்கே ஆட் பண்ணாலும் சரி, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ண சிலபஸ் தான். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சிலபஸ். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதற்கான எதிர்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. பட் சிலபஸ் எந்த ஒரு மாற்றமும் வந்து கொடுக்கல. அதே சிலபஸ் தான் வந்து படித்து எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. ஸோ அதனால் வந்து சிலபஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எந்த பேட்டர்ன் ஆஃப் மாற்றினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி எலிஜிபிள் மார்க் வந்து மினிமம் குவாலிஃபைடு மார்க் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து குறையாது. ஏன்னா இருக்கிறத மார்க்கு காட்டிலும் கீழே தான் வந்து கொண்டு போகணும், தவிர மேலே வந்து கொண்டு போகிறது கிடையாது. ஓகேவா? 75 மார்க்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி அது கீழே தான் ஒரு மினிமம் குவாலிஃபைடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள்ன்றது நம்மளுக்கு கம்பல்சரி ஆயிடுச்சு. அது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது பாயிண்ட். அதாவது எக்ஸாம் வருதா அப்படின்றது, வரலையா அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து சேஞ்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்குள்ளே தான் கேட்க போகிறது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ரிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ரிவைஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லிஸ்ட்டு வருமா நம்மளுக்கு, அதாவது முன்னாடி நடந்த எக்ஸாம் முடிஞ்ச லிஸ்ட்டு நம்மளுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் தான். அது கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு வந்து இருக்கா அப்படின்றது சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இனிமேல் வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வரும் அப்படின்றது வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தளவு இப்போதைக்கு நம்மளுக்கு அது நீங்கள் பேப்பர் 2ல் டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இல்லை நம்மளுக்கு டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தொடர்ந்து வந்து அதுக்கான பயிற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏப்ரல் எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அடுத்தது மே அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிவைஸ்டு அப்படின்றது
வாய்ப்பு கிடையாது. செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது. அடுத்த எக்ஸாம் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள்க்குரிய விஷயத்த நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ்க்குரிய விஷயத்த வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸ்டாண்டர்டான புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்டான புக்ஸு நோட்ஸ் வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. அதை காட்டிலையும் புக்ஸும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டாண்டர்டான புக்ஸை வந்து நீங்கள் கையில் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம வைக்கலாம். ஏதாவது ஒரு நம்ம படிக்கும்போது நம்மளுக்கே ஒரு மைல்டாக நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி படித்தோம் அப்படின்ற ஒரு ஞாபகம் நம்மளுக்கு இதாகும். ஆனால் பட் இங்கே ஒரு மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ அது மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஆக்சிலேஷனே ஒரு தடுமாற்றத்தோட அந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம படிக்கக்கூடாது. அப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் ரொம்ப வந்து நம்மளோட மார்க்கை தான் வந்து விட்டுருவோம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைல்டாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த ஒரு குழப்பத்திலே வந்து படிக்கும்போது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதும் அங்கேயும் அதே ஒரு குழப்பம் நம்ம மாற்றி வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ரிவைஸ் பண்ணுறது, ரீகால் பண்ணுறது, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து வந்து அந்த வேலையை நம்ம செஞ்சுட்ருக்கோம். இப்போதைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கொஷின் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. செகண்ட் சிவி லிஸ்ட் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த வருடம் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்காமல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.